அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை பிடித்து நன்மையை அதிகம் சேகரித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரவு தொழுகையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய நேசத்துக்கு உரியவர்களாக, இறைவனுடைய பாசத்துக்கு உரியவர்களாக, இறைவன் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இறைவனுடைய நேசம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இறைவன் நம்மை நேசிக்க வேண்டும். அப்போ அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் என்பது குறித்த விஷயங்களை தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு எது பிடிக்காதோ அதை நாம் செய்யாமல் இருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறைவனுக்கு பிடிச்ச காரியத்தை செய்கிறது ஒன்று, எது பிடிக்காதோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதில் ஒரு விஷயந்தான் என்னன்னு சொன்னால், பெருமை என்பது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமை என்பது இறைவனுக்கு பிடிக்காது. ஏன்னா பெருமை என்பது இறைவனுடைய ஆடை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இறைவன் தான் பெருமைக்கு உரியவன் இல்லையா? அவன் தான் ரப்பி சமாவாதி வல் அருள், வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் தான் அனைத்தினுடைய ஆட்சியையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு ஒரு அணு அளவு கூட உரிமை கிடையாது இந்த உலகத்துல. ஒரு அணு அளவு கூட ஒரு உரிமைன்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒன்று இருக்குதா சொல்லி போய் யோசிச்சு பாருங்க. என் வீடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு உரிமையானதா? ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் வேற ஆளுங்க இதா போயிருது இல்லையா? உலகத்துல எந்த ஒரு பொருளையும் ஒரு மனிதன் நினைச்ச முடியாது, அவனுக்கு உரிமை கொண்டாடவே முடியாது. தற்காலிகமாக ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்குதானே தவிர நிரந்தரமாக ஒரு மனிதனுக்கு அது எதுக்கு இல்லை. இந்த உலகத்துல எந்த ஒண்ணுமே கிடையாது, அவனே கிடையாது. மனிதனே அவனே என்ன செய்யல, அவனுக்கு உரிமையானவனா கிடையாது. அவனுடைய உடல், அவனுடைய அறிவு, அவனுடைய சிந்தனை, அது எதுவுமே நிரந்தரமானதும் கிடையாது. அதுவும் கூட ஒரு அமானிதமாக வழங்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்ப இதை நம்ம கவனத்துல வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல பெருமை அடிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு வேலையுமே கிடையாது. பெருமை அடிக்க எந்த தகுதியும் கிடையாது மனிதனுக்கு. இல்லை, எந்த தகுதியும் கிடையாது. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லுறான், புலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதனை பலகீனமாக, லைஃப்னு சொல்றாங்கல்ல ஹதீஸ்ல, பலகீனமாகத்தான் நம்ம படைச்சிருக்கிறோங்கிறான். மனுஷனே பலகீனமா இருக்கும்போது அவனுக்கு என்ன அப்படி ஒரு பெருமை, அவனுக்கு என்ன ஒரு அகம்பாவம், அவனுக்கு என்ன ஒரு பெரிய ஆணவம் என்பதெல்லாம் மனிதனுக்கு இந்த உலகத்துல கூடாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் மனிதர்கள் நினைச்சாங்க அதுக்கு மாற்றமாக தான் நடக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய அளவுல மனிதன் தன்னை உணர்ந்தோ உணராமலோ, புரிந்தோ புரியாமலோ அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவன் ஒரு அகம்பாவத்தினுடைய ஒரு தன்மையாக, ஒரு பெருமையினுடைய தன்மையாக, தன்னை ஒரு பெரிய ஒரு நபராக, பெரிய ஒரு அழகு நிறைந்தவராக, ஏதாவது ஒரு காரியத்தில் உயர்வாக கருதக்கூடிய தன்மை என்பது மனிதர்களிடத்துல இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல, செல்வத்திலேயோ அழகிலேயோ கல்வியிலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த மனிதன் என்ன செய்யறான், அப்படி இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்துல 16வது அத்தியாயம்
23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்லிஹீன. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் முஸ்தக்பீரீன, அதாவது நிச்சயமாக அல்லாஹ் அகம்பாவம் கொண்டவனை நேசிப்பவனாக இல்லை. அல்லாஹ் நிச்சயமாக என்னன்னு சொன்னா, யார் அகம்பாவத்துடன் நடக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையில மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அகம்பாவம் ஒரு மனிதனிடத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் 31வது அத்தியாயம் 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, பூமியில் அகம்பாவமாக நடக்காது. பூமியில நம்ம நடக்கும் போது என்ன செய்யக்கூடாதான், ரொம்ப அகம்பாவமாக ரொம்ப பெருமையாக நீங்க நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தம்சிஹு பில் அர்லி மரா, பூமியில அகம்பாவமாக நீங்க என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நீங்க பூமியில நடக்கும் போது அகம்பாவம்னா அந்த நடைய சொல்லலை, அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் சொல்லுகிறான். இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா பணிவா நடங்க, பணிவா நடக்கிறது தான் எல்லாம் விரும்புகிறான். அப்போ பணிவு என்பது இறைவனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம், அகம்பாவம் என்பது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த உலகத்துல பெருமை அடிக்கிறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது மனிதனுக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்லுகிறான். அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதர்கள் அந்த அவங்களுடைய உம்மத்து இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திலேயே ரொம்ப அறிந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி என்ன பதில் சொல்லிட்டாங்கன்னா, அது நான் தான்ட்டாங்க. இந்த இஸ்ரவேல் சமுதாயத்திலேயே ரொம்ப அறிந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டோடனே மூசா நபி என்ன சொல்லிட்டாங்க, அது நான் தான் அப்படின்ட்டாங்க. ஒரு விதத்தில் பார்த்தா இறை தூதருங்கிற அடிப்படையில் அவங்க தான் நிறைய அறிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, மறுமையை பத்தி, அல்லாஹ்வை பத்தி, வேதத்தை பத்தி, விதியை பத்தி எல்லாமே அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லக்கூடாது என்று சொன்னா, நான் தான் சொல்லக்கூடாது. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, நான் தான் அறிந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு உடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல பாருங்க. ஒரு நபி, ஒரு இறை தூதர், ஒரு பெரிய உம்மத்தை கொண்ட ஒரு இறை தூதர் இல்லையா. மூசா நபியுடைய அந்த உம்மத்து ஒரு பெரிய உம்மத்தை கொண்ட ஒரு நிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த மூசா நபியுடைய அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல பாருங்க. நான் தான் அறிந்தவர்னு சொன்ன உடனே அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இல்ல அப்படின்னு ஒரு வகியை அனுப்பிச்சு வகி செய்தியை கொடுத்து, ஹில்லர் ஒரு அடியார் இருக்கிறார், அவரை போய் நீங்க என்ன செய்யுங்க, போய் பாருங்க, அவருக்கு கல்வி ஞானத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வழங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியாரை பார்ப்பதற்கு அனுப்பி வைக்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய ஒரு தோழரை அழைத்து கொண்டு, ஒரு பணியாளரை அழைத்து கொண்டு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அல்லாஹ் நம்மளை போக சொல்லியிருக்கிறான், அவரை போய் நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி கடற்கரை ஓரமா போய்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வசனம். கடற்கரை ஓரமா போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே இவங்க அதை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி பணியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல போன உடனே நம்ம எனக்கு இந்த இடத்த நீ ஒரு அடையாளத்தை சொல்லி இந்த இடத்துக்கு எனக்கு எச்சரிக்கை பண்ணோடனே அவர் மறந்துட்டார், அந்த பணியாளர் மறந்துட்டாரு. ஆனா அவங்க கொண்டு வந்த மீன் துள்ளி அது போயிடுச்சு, அந்த இடம் வந்தோடனே கரெக்டா அது துள்ளி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன நம்ம ரொம்ப தூரம் லாங்கா வந்துட்டோமே, மதுரைக்கு வர்றதுக்கு பதில் திருநெல்வேலிக்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழி தவறி ரொம்ப தூரம் போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப தூரம் போயாச்சு. ஆனா இன்னும் வரலையே அப்படின்னா, இல்ல இந்த நீங்க குறிப்பிட்ட இடத்த சொன்னீங்க, அந்த இடத்துல நான் மறந்துட்டேன், அது மீன் அதனுடைய பாதையை நோக்கி போயிடுச்சு, அதுதான் நம்ம போக வேண்டிய இடம்னு சொல்லி திரும்ப நினைச்சாங்க, ரிட்டர்ன் ஆகி அந்த இடத்துக்கு போறாங்க. போனா அங்க ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனிதர்கிட்ட மூசா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் உமக்கு கற்றுக் கொடுத்த ஞானத்தை, அறிவை நான் பெறுவதற்காக அல்லாஹ் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறான், எனக்கு கொஞ்சம் அதுக்குண்டான கிளாஸ் எடுங்க, பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. உடனே அந்த அடியார் என்ன சொல்றாருன்னா, இது உம்மால முடியாது, என்னோடு இந்த பாடம் நடத்தணும்னா ரொம்ப பொறுமை வேணும்,
மூசாவே உங்களால் பொறுமையா நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா மூசா நபிக்கு பொறுமை வந்து கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஆள். அது குரான்லயே இருக்குது. ஒரு இஸ்ரேல் சமுதாயத்தில் ஒருத்தர் வந்து நீதி கேட்டதுக்கு ஒருத்தர் வாங்கி ஒரு குத்து குத்துனாரு, அவரு பொட்டுன்னு இறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி கோவக்காரர் மூசா நபி இல்லையா? அப்போ மூசாவே என்னோட நீ பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நான் பொறுமையா இருப்பேன், அல்லாஹ் நான் என்ன செய்வேன், பொறுமையா இருப்பேன்னு சொல்லி, சரி என் பயணத்துல நான் என்ன நடந்தாலும் சரி, பயணத்துல நம்ம 2 பேரும் போவோம், என்ன நடந்தாலும் சரி நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் இப்படி இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு நீ கேட்க கூடாது. அதான் டெஸ்ட், அதான் பரீட்சையில தான் இதை ஏன் செஞ்சீங்க இதை ஏன் செய்யல அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. நான் என்ன செஞ்சாலும் பேசாம வருவீங்களா அப்படிதான் சொல்லி அழைத்து செல்கிறார்கள். போறாங்க. போன உடனே ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல்ல ஏறுனா இந்த கூட வந்து அந்த ஹில்லர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கப்பலை வந்து சேதப்படுத்துறாங்க, போட்டு ஒராசி தெராசி சேதப்படுத்துறாங்க. எல்லாரும் அதில் ஏறிதான் போகணும். அப்போ சேதப்படுத்தின உடனே மூசா நபிக்கு கோபம் வருது. ஏன் நல்ல கப்பலை போய் நீங்க சேதப்படுத்துறீங்க கேள்வி கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, அமைதியா இருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா, ஆமா ஆமா மறந்துட்டேன், சரி வாங்க அப்படின்னு அந்த கப்பலில் ஏறி ஒரு ஏரியாவுக்கு போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க. ஒரு ஊருக்கு போன உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல போய் என்ன செய்யறாங்கன்னா உணவு கேட்கறாங்க, உணவு யாரும் கொடுக்கல. அப்ப அந்த உணவு கொடுக்காத நேரத்தில் அங்க ஒரு சோறு ஒண்ணு சாஞ்ச நிலையில நிக்குது. அதை இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படி நிமித்தி வைக்கிறாங்க. உடனே மூசா நபிக்கு கோவம் வருது. என்ன அப்படின்னா அந்த ஊருக்காரன் சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி பரல அது. இப்போ வந்து ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லைன்னா ஹோட்டல்லாம் இல்லாத காலத்துல வீடுகளில் தான் சாப்பாடு கொடுத்தாகணும். வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா வீடுகளில் கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும், அந்த காலத்தினுடைய நடைமுறை, ஹோட்டல் இல்லாத காலத்துல. ஆனா இவங்க 2 பேருக்கு அவங்க உணவு கொடுக்கல. உடனே அவங்களுக்கு மூசா நபி கோவம் வந்துருச்சு, நமக்கு சாப்பாடே தரல, சாப்பாடே தராத ஒரு நபரை பிடிச்சி அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்றீங்களே, இந்த செவுத்தை நிமித்தி வைக்கிறீங்களா அப்படின்னு. இப்போ இது பேசக்கூடாதுன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேனா இல்லையா அப்படின்னு. ஆமா ஆமா நான் வந்து பேசுனது தப்பு தான், நான் அமைதியா வர்றேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இன்னொரு இடத்துல போனீங்கன்னா ஒரு சிறுவன் வந்து என்ன செய்றாங்கன்னா ஒரு தலையை திருக்கி அவனை காலி பண்ணிடுறாங்க. உடனே மூசா நபிக்கு கோவம் வருது. ஒரு எதுவுமே அறியாத ஒருத்தனை இப்படி நீங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோவம் வந்தோடனே, அப்போ கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனா இல்லையா எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கா விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், கப்பல் வந்து ஒரு ஏழைக்கு உரிய ஒரு கப்பல். அது அந்த கப்பலை வந்து அங்க ஒரு மன்னன் இருக்கிறான், நல்ல கப்பலா இருந்தா அதை அபகரிச்சுக்கிடுவான், அதனால நான் அதை சேதப்படுத்தினேன், அது மறைவான விஷயம் உனக்கு தெரியாது அப்படின்னு. ஆமா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த செவருக்கு கீழே வந்து புதையல் இருக்கிறது. அந்த காலத்துல அப்படிதான் நினைச்சுவாங்க, புதையல் எல்லாம் மண்ணுக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ள செவத்துக்குள்ள இதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. புதையல் இருக்கிறது அது ஒரு அனாதை சிறுவர்களுக்கு உரியது. அதுல வந்து அவங்க பெரிய ஆள ஆகி அவங்கள வந்து நான் வந்து அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அதை நிமித்தி வச்சேன் அப்படின்னு சொன்னோடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஏத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு சிறுவனை வந்து அவங்க கொலை பண்ண ஒரு விஷயத்துக்கு அது வந்து இவனுடைய இந்த சிறுவனுடைய இவன் பெரியாள் ஆகி அவங்களுடைய பெற்றோர்களையும் நரகவாசியாக ஆக்கக்கூடிய வேலையை அவன் இணை வைக்கக்கூடிய காரியத்தை இவன் செய்வான் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதனால இவனுக்கு பதிலாக பகரமாக வேற ஒருவனை அல்லாஹ் கொடுக்க கூடும் என்ற அடிப்படையில் நான் அதை செய்தேன். இது அனைத்துமே அல்லாஹ் எனக்கு காட்டிய அடிப்படையில் நான் இதை செய்தேன். உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்ன அடிப்படையிலேயே நீ பொறுமையாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, உமக்கு அந்த கல்வியில முக்கியமானது என்னன்னா பொறுமை என்கிற விஷயத்தினுடைய பாடத்தை அவங்க எடுத்தாங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து படிப்புல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல பாருங்க. என்ன, நான் தான் அறிந்தவன்னா இங்க அறியாத விஷயங்கள் நடந்திருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி உலகத்துல எவ்வளவு நடக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு துறையில தெரிஞ்சவங்க இன்னொரு துறையில ஒண்ணுமே தெரியாது, ஜீரோவா இருப்பாங்க. அப்படி இருக்கா இல்லையா? நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கட்டடக்கலையில அவங்க பயங்கரமா இருப்பாங்க, அவங்களுக்கு பைக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அவங்க சில பேர் படிப்புல பயங்கரமா படிப்பாங்க, உறவுகளை பேணுற விஷயத்துல அவங்களுக்கு தெரியவே தெரியாது, பேச தெரியாது. சிலவங்க நல்லா பேசுவாங்க,
ஆனா அவங்க வேற துறையில் அவங்களுக்கு ஜொலிக்க தெரியாது. அப்படி இருக்கா இல்லையா? அப்ப எல்லாருக்கும் எல்லாமே அப்படி இருக்குதான். அப்போ நம்ம இந்த உலகத்துல பார்க்கும்போது பெருமை கொள்வது என்பது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கு அது இருக்கு இது இருக்கு. சில பேர் நினைச்சுவாங்க, பெரும்பாலும் அதிகமான பெருமை கொண்டவர்கள் எதுல பிரியப்படுவாங்கன்னு சொன்னா காசு பணத்துல தான், இல்லையா? காசு, பணம், பதவி, இது மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? உலகத்துக்கு அதிகமாக பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு 2-3 விஷயத்துக்குள்ள அதை அடக்கிடலாம். இதுலதான் மனிதர்கள் நினைச்சுவாங்க ரொம்ப பெருமை அடிப்பார்கள். அந்த பெருமை என்பது கூடாது என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய இதயத்தில் அணுளவு பெருமை இருக்கிறதோ அவர் என்ன செய்ய மாட்டாரு, சொர்க்கத்துக்கு போக மாட்டார். கொஞ்சோண்டு பெருமை இருந்தாலும் அவங்க நினைச்ச முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப அது ரொம்ப எல்லாம் கவனிப்பாங்கிறது தெரியுதா இல்லையா? உள்ளத்துல கொஞ்சம் சின்ன அளவுல பெருமை இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமை என்பது உண்மையை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுறது தான். பெருமைன்னா சில பேர் என்ன, நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கிறாங்க, அவனுக்கு ரொம்ப பெருமை வந்துருச்சியா, கார்ல போறான் ரொம்ப பெருமை வந்துருச்சு, வீடு வாங்கிட்டான் ரொம்ப பெருமை வந்துருச்சு, பைக்கில் போறான், விலகுள்ள பைக்கில் போறான், பல லட்சம் ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்கியிருக்கிறான், பெருமை வந்துருச்சு. அதெல்லாம் பெருமை கிடையாது. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். அது அருளாக எடுத்துக்கொண்டால் அது அருள். எது பெருமை அப்படின்னா அது ரசூல் சொன்ன உண்மையை மறுப்பதும், எது உண்மையோ எது சத்தியமோ அதை மறுப்பதும் மக்களை அலட்சியமாக கருதுவதும். மற்றவங்கள இவங்களாம் ஒரு ஆளா, என் முன்னாடி நிக்க முடியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் நினைப்பாங்கல்ல. இவருக்கெல்லாம் போய் இதெல்லாம் பிஸ்கோத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா இவனே ஒரு பிஸ்கோத்தா இருப்பான் இல்லையா, தண்ணியில போட்டு ஊறி ஒண்ணு இல்லாம போயிருவான். அதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா இவன் சொல்லுவான், நீ ஒரு பிஸ்கோத்து, அவனா ஒரு ஆளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பெருமைங்கிறது என்னன்னா மனிதர்களை இழிவா கருதக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அதான் பெருமை. அதனால அழகா இருக்கிறது பெருமை இல்லை. அந்த அழகை வச்சுக்கிட்டு மற்றவங்களை மட்டமா கருதுனா பெருமை வந்துடும். கல்வி கற்றுக்கொள்வது பெருமை இல்லை. கல்வி கற்றுக்கொண்டு மற்றவங்களை மட்டமா அவளுக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன கல்வி இருக்குது அப்படின்னு நினைச்சா பெருமை வந்துட்டு அர்த்தம். அப்ப பெருமைன்னா என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கி கொண்டு அது நம்முடைய வாழ்வுல வராமல் இருந்தால் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதை நம்ம கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நாளைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.